வணக்கம். 2026ஆம் ஆண்டு தரமைந்து புலமை பரிசில் பரீட்சை செய்ய உள்ள மாணவர்களுக்கான அதி விரைவான பயிற்சிகள். இதில் முதலாவது 3ஆம் தரத்துக்கான பயிற்சியிலே முதலாவது பயிற்சியின் முதலாவது வினா, ஒரு கை உள்ளது உண்பது தாவரம். இரண்டாவதாக இருக்கிற யானை. பல நிறங்கள் உடையது உறிஞ்சுவது தேன். மூன்றாவதாக இருக்கின்ற வண்ணத்திப்பூச்சி. பழங்கள் மாத்திரம் உள்ள கூட்டம், அதாவது இதில் பழங்கள் மாத்திரம் இருப்பது இரண்டாவது கூட்டத்தில் என்பதை அவதானியுங்கள். தொடர்ச்சியாக அடுத்து வருகின்ற வினாக்களை விளக்கம் தருகின்றேன். கிடைக்கும் பயன், கோழியிலிருந்து முட்டை, பசுவிலிருந்து பால். அப்போ அடுத்து கிடைக்கக்கூடியது தேனிலே இருந்து தேன் என்பது தான் மிக பொருத்தமாக இருக்கின்றது. தேனி பூக்களில் இருந்து தேனை சேகரித்து கூட்டில் வைத்து தேன் கிடைக்கின்றது. முட்டையிலிருந்து இறைச்சி, கோழியிலிருந்து இறைச்சி கிடைப்பது அதை நாங்கள் இறக்க, அதாவது அதனை கொலை செய்து பெறுவது அது பொருத்தமற்றது. அதேமாதிரி மயிலில் இறக்கை என்பதும் அதை பலோத்காரமாக பிடுங்குவது அதுவும் பொருத்தமற்றது. தொடர்புள்ள எழுத்து ஏக்கு ஆனா என்றால், பிக்கு அவன்னா என்றால், சீக்கு ஈனா என்பது மூன்றாவது விடை. உருவிலுள்ள முக்கோணிகளின் எண்ணிக்கை இங்கே சிறிய முக்கோணிகள் 3, பெரிய முக்கோணி 4. உருவிலுள்ள சதுரங்களின் எண்ணிக்கை ஒன்று பெரிய சதுரம், 2 நிலை 2 நிலை 2 4 சிறிய சதுரங்கள். அப்போ மொத்தம் 5 சதுரங்கள் மூன்றாவது விடை. 3ஐயும் 4ஐயும் கூட்டினால் 7 கிடைக்கும். அப்போ இதற்கு கூட்டல் என்பது முதலாவது விடை. TREE, ட்ரீ என்னும் சொல்லில் ஆங்கில எழுத்துக்கள் 3 இருக்கின்றது. அதாவது TRE, இங்கே ERT என்ற முதலாவது விடை பொருத்தமானதாக இருக்கின்றது. இனி அடுப்பிலிருந்து புகை வரும், பூவிலிருந்து வருவது எது என்று கேட்கப்படுகின்றது? வாசம். பூரணப்படுத்த தேவையானது தரம் என்கின்ற, அதாவது மேலுள்ள பாகம் திறந்துள்ளது, கீழுள்ள பாகம் விடுபட்ட பாகம் முதலாவது பொருத்தமானது. அடுத்தது வட்டத்துக்குள்ள வட்டம் என்பது கால்வட்டம் பொருத்தமானது முதலாவது, மற்றது பொருத்தமில்லை. ஆனா ஆவண்ண ஈன இயன்ன ஊன எனும் எழுத்து தொடரில் நடுவில் உள்ள எழுத்து ஈனா, 2 பக்கமும் தவிரண்டு போக நடுவில் ஈனா. 1 2 3 3ஐயும் கூட்டினால் கிடைப்பது 6 எனும் மூன்றாவது முக்கோணி எண். திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரை பாடசாலை செல்லும் நாட்களின் எண்ணிக்கை 5 என்பது வெளியாகும். படத்தை குறிக்கும் சொல்லிலிருந்து ஆக்கக்கூடியது, படத்தில் இருப்பது பட்டம், பட்டத்திலிருந்து படம் எனும் சொல் மாத்திரம்தான் ஆக்கலாம். படத்தில் இருப்பது கப்பல், கப்பலிலிருந்து பல் எனும் சொல்லில் மாத்திரம் ஆக்க முடியும். விசிறி, விசிறி வீட்டில் உள்ள விசிறி, பாட்டி செய்த விசிறி, பனை ஒலையிலே விசிறி. இப்பாடலில் அதிக தடவைகள் வந்த சொல் இது. விசிறி என்பது விடை முதலாவது. விசிறி செய்தவர் யார்? பாட்டி செய்த விசிறி. அப்போ இரண்டாவது பாட்டி என்ற விடை பொருத்தமானதாக இருக்கின்றது. நாங்கள் இனி அடுத்த 4வது பக்க வினாவை பார்வையிடுவோம். 4வது பக்க வினா, குதிரை, வாத்து, குருவி இவற்றில் நடுகளுக்கு போனால் சொல் ஆகாதது எது? குதிரையில் தீனா போனால் குறை, நாய் குறைக்கும். வாத்தில் இத்தனா போனால் தூ, வாது. வாது என்பது சூதுவாது என்பதன் இறுதிச் சொல். ஆனால் வாது தனித்து சொல்லாக இருந்தாலும் பாவனையில் இல்லாத சொல் என்றபடியால் அதை இல்லை என்று கருதுவோம். குருவி என்றது ரூனா போனா குவி. அப்போ இதில் கருத்து, அதாவது அதிக பாவனையில் இல்லாத சொல்லு வாது என்பது ஆகும். அடுத்த கேள்வி, வீட்டுக்கு விரைவில் வருவது எது என்று கேட்கப்படுகின்றது. இங்கே வீட்டுக்கு விரைவில் வருவது நாய்தான். காரணம் என்றால் குறைந்த கூடுகளில் வருகின்றது. ஒரு மெழுகுவர்த்தி 10 நிமிடங்கள் ஒளிரும் என்றால் 30 நிமிடங்கள் ஒளிர்வதற்கு எத்தனை மெழுகுவர்த்திகள் தேவை என்றால் 3. வட்டத்தின் பெருமானம் 6ஐ 2ஆல் வகுத்தால் 3. சதுரத்தின் பெருமானம் 4ஐ 2ஆல் வகுத்தால் 2. அப்போ முதலாவது வினா 3ஐயும் 2ஐயும் கூட்டினா வினாவுக்கான விடை 5. அடுத்தது 24வது வினா 3ஐயும் 3லிருந்து 2ஐ கழித்தால் விடை 1 தான் விடை. இனி 5வது பக்கத்தை பார்ப்போம்.
தலைக்கு தொப்பி, காலுக்கு பாதணி. முதலாவது இங்கே பச்சக்கரங்கள் வலம் இடம் சுழியாக திரும்புகின்றது. முதலாவது வலது, அடுத்தது இடது, அடுத்தது மூன்றாவது வலது, நான்காவது இடது, ஐந்தாவது வலது, ஆறாவது இடது, அப்போ ஏழாவது வலது, எட்டாவது இடது என்ற மூன்றாவது விடையே பொருத்தமானதாக இருக்கின்றது. வித்தியாசமான கூட்டம். தரையில் ஓடுவது முதலாவது ரெண்டும், இரண்டாவது ஒன்று வானத்தில் பறப்பது, இரண்டாவது அடுத்தது மாட்டு வண்டியில் தரையில் செல்வது. அதுதான் வித்தியாசமான கூட்டம். அடுத்த வினாவில் ரெண்டும் தரையில் போகிற வாகனங்கள் எல்லாம், இந்த நாலுமே தரையில் போகிற வாகனங்கள். அப்போ இதில் முதலாவது கூட்டம் பொருத்தமானது, இரண்டாவது கூட்டம்தான் பொருத்தம் இல்லை என்பதை நாங்கள் கண்டுபிட்டோம். ஏனென்றால் ஆகாயத்தில் விமானம் செல்கின்றது, மாட்டு வண்டி தரையில் செல்கின்றது, கப்பல் கடலில் செல்கின்றது, நாற்காலி ஒரு தளபாடம். அப்போ அது வித்தியாசமான பொருட்களை கொண்ட கூட்டமாக அடைப்பாக கருதி கொள்ளலாம். இனி நாங்கள் அடுத்த வினாவை பார்வையிடுவோம். வித்தியாசமானது எது? வாகனத்துக்கு எச்சரிக்கை லைட், சிக்னல் லைட், மின்சைகைகள் இருக்கின்றது, அது பொருத்தம். பாய்மர கப்பல், காற்றை கொண்டு பாய்மரங்கள் அசையும் அதாவது காற்றின் திசையிலே செல்வது, அதுக்கு பொருத்தம். ஆனால் இங்கே மீன் கட்டடங்களுக்கு மேல் செல்வது, மரங்களுக்கு மேல் செல்வது சாத்தியமில்லை. ஆகவே அதான் வித்தியாசமானது. அடுத்த தை மாதம், மாசி 2 மாதங்களில் அதிக நாட்களை கொண்ட மாதம் எது என்று கேட்கப்படுது. தை மாதம் 31 நாட்கள். அப்போ தை. குறைந்த நாட்களை கொண்ட மாதம் மாசி 28 சாதாரண வருடம். அப்போ ரெண்டாவது விடை. 2 மாதங்களிலும் உள்ளது 31ஐயும் 28ஐயும் கூட்டினால் 59. தொடர்பானது எது? அதாவது பென்சிலோட தொடர்பானது. பென்சிலை தீட்டுவதற்கான கருவி. ஆனாவண்ண இணை என்ன என்கின்ற எழுத்துக்கள் எழுதுவதற்கு பயன்படுவது. இரண்டாவது பேனா என்பது விடையாகின்றது. நிலத்திய சதுரங்கள். இங்கே 4 நிறை இருக்கிறது. அங்கு 16 சதுரங்கள் இருக்கின்றன. இங்கே 8 சதுரங்கள் நிலத்தப்பட்டிருக்குது. நிலத்தாததும் 8. அடுத்தது பாதுகாப்பானது. மோட்டர் பைக்குக்கு ஹெல்மெட், சமையல் அறையில் ஏப்ரன். ரெண்டாவது கண்ணுக்கு கண்ணாடி, வாய்முகத்துக்கு முகக்கவசம். இரண்டாவது விடை. இனி இறுதி பக்க வினாவை பார்ப்போம். 2 3 தடவை கூட்டினால் 6, 3 தடவை கூட்டினா 9, 4 3 தடவை கூட்டினா 12. இரண்டாவது விடை. 3 தடவை 2 கூட்டி 6, 3 தடவை 3 கூட்டி 9, 3 தடவை 4 கூட்டினா 12. அப்போ 4 தான் பெற வேண்டிய இடம். இரண்டாவது விடை. உரலுக்கு உலக்கை பொருத்தம் என்பது போல் அம்மிக்கு குழவி ஆனது. முதலாவது விடை. அடுத்த 40வது வினா. இதில் அதிக சங்கற்கள் உள்ளது எது என்று கேட்கப்படுகின்றது. முதலாவதில் 3 நிறையும் 4 நிறையும் இருக்கின்றது. முன்னாங்க 12 படி 4 வரிசை இருக்கின்றபடியாக பண்ணியிருந்தாங்க 48. அடுத்த பியில் 4 நிறைகளும் 5 நிரல்களும் இருக்கின்றது. அப்போ 4 5 20 படி 4 இருக்கின்றது. அப்போ 80 இருக்கின்றது. அதுதான் அதிக அளவில் உள்ளது. ஆகவே இரண்டாவது விடையே பொருத்தமானது. நன்றி.